வணக்கம் மக்களே. பப்பாளி சாப்பிட்டா எவ்வளவு நல்லது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். பப்பாளி சாப்பிட்டா நம்ம செரிமானத்துக்கு நல்லதாங்க. செரிமான பிரச்சனைகள் சரியாகும், அஜீரண கோளாறுகள் பிரச்சனை சரியாகுங்க. நம்ம குடல இயக்கம் சீராகுது, இதனால மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் சரியாகுதுங்க. உடம்ப குறைக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பப்பாளி ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாங்க. டயட் இருக்கணும், டயட் ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பப்பாளியை சாப்பிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியா இருக்கும், எனர்ஜெட்டிக்கா இருக்கும், பசியை போக்கும், உடம்ப குறைக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. பப்பாளி சாப்பிட்டா நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம தோல் பளபளப்பா ஷைனிங்கா பொலிவா இருக்கும். அப்புறம் அந்த முகப்பொரு கரும்புள்ளி இதெல்லாம் போக்குதுங்க. பப்பாளி சாப்பிட்டா நம்ம கண்களுக்கு நல்லதுங்க. இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் நல்லா டிவி பார்க்குறாங்க, மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அவங்கலாம் பப்பாளி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க கண்ணுக்கு நல்லது, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் போக்குது, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்க இந்த பப்பாளி நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பப்பாளி சாப்பிட்றவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குமா. ஸோ நம்மளுக்கு காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்மளை தொல்லை பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம பப்பாளி சாப்பிட்றது நல்லதுங்க. பெண்களுக்கு பப்பாளி ரொம்ப முக்கியம் அப்படின்னே சொல்லலாங்க. பெண்களுக்கு இந்த மாதவிடாய் சுழற்சி சீராக இயங்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்க ரெகுலராக பப்பாளி சாப்பிட்றது நல்லதுங்க. பப்பாளி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்க நச்சுத்தன்மை வெளியேறுதாங்க. அதனால பப்பாளி எல்லாரும் விரும்பி சாப்பிடுங்க. பப்பாளி சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. உங்களை யாருக்கெல்லாம் பப்பாளி ரொம்ப பிடிக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது யார் நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்.